Hello students, welcome to Thanga Kanitham. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 2ல exercise 2.6ல second problem பார்க்கலாம். Question கொடுத்திருக்காங்கன்னா how many consecutive odd integers beginning with the 5 will sum to 480? Okay, அதாவது இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி consecutive odd integers ஓகேவா இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் நாம ஆட் பண்ணோம்னா இந்த 480 வரும். இதுதான் கொஸ்டின். ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் 5 இருக்கு. 5க்கு அப்புறமா வர்ற ஆட் இன்டிஜர் என்னது? 7ஆ? 7க்கு அப்புறமா வர்ற ஆட் இன்டிஜர் 9. ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் ஒரு சர்டைன் டேர்ம்ஸ் வரைக்கும் போகுது. ஓகே, ஒரு n டேர்ம்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற சம் தான் இந்த 480 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 5 பிளஸ் 7 பிளஸ் 9 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ். இது போடும்போது கிடைச்ச ஆன்சர் தான் 480 சொல்றாங்க. ஓகேவா, இதான் கண்டிஷன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குல்ல n, இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இதுல நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் நமக்கு தெரியும். அதாவது 5, 7, 9, எக்ஸெட்ரா. இந்த சீக்வன்ஸ் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதோட சம் வேல்யூ நமக்கு தெரியும் 480. கரெக்டா? இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அது ஏபில இருக்கா ஜிபில இருக்காங்கிறது எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். எப்படின்னா இங்க பாருங்க 5, 7, 9, எக்ஸெட்ரான் இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க. 7 மைனஸ் 5 போட்டீங்கன்னா 2 கிடைக்குது. அதே மாதிரி 9 - 7 போட்டாலும் 2 கிடைக்குது. அப்போ இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ சேமா வந்துட்டு இருக்கு. கரெக்டா? தட் மீன்ஸ் T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இது போடும்போது நமக்கு சேம் 2 வேல்யூ தான் கிடைக்குது. அப்போ இது ஏபில தான் இருக்கு. ஓகே, இப்போ ஏபில இருக்கு அப்படின்னா அப்போ சம்முக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா n/2 into a plus l. நமக்கு இந்த ஃபார்முலாவே போதும். ஏன்னா இதுல நமக்கு a இருக்கு, d இருக்கு, n இருக்கு. கரெக்டா? என்னோட வேல்யூ நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், டியோட வேல்யூவும் தெரியும். ஏன்னா டியோட வேல்யூ என்னது? T2 மைனஸ் T1, தட் இஸ் 2. அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் SN கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இந்த 480ங்கிறது என்னன்னா SN-ஓட வேல்யூ. ஓகே, அது சம் வேல்யூ தான் நம்ம SN அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே தெரியும். அப்ப n மட்டும் நம்ம இதுல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே நமக்கு போதும், செகண்ட் ஃபார்முலா நமக்கு தேவையில்லை. ஓகே, சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால SN நமக்கு 480 தெரியும், எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். n தெரியுமானா தெரியாது, அதனால n-க்கு பதிலாக n அப்படியே வச்சுக்கலாம். 2 into a. ஏன்னா என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 5. இப்போ a-க்கு பதிலாக 5 எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் n minus 1 into d. d என்னதுன்னா T2 minus T1, அதோட வேல்யூ 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல n/2 into இந்த இடத்துல 2 5 10 போட்டாச்சு. இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? n minus 1 into 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த 2வை n கூட மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த 1 கூட பண்ணணும். ஸோ 2 into n 2n. இங்க மைனஸ் இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் இருக்கு. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 2 into 1 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 10 minus 2 8 கிடைச்சிருக்கு, பிளஸ் 2n. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல n/2 8 plus 2n இருக்குல்ல, இதுல நம்ம 2வை காமனா வெளில எடுத்துடலாமா? எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? இல்ல இதை இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணியும் பண்ணலாம். இந்த இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணுங்க. நான் ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 அதை காமனா வெளில எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல 4 வரும், இங்க n வரும். அதுக்கப்புறம் இந்த 2 அந்த 2 நமக்கு கேன்சல் ஆயிடும். இது ஒரு மெத்தட். இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே டைரக்டா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறது. டைரக்டா மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? n into 8/2 பிளஸ் n/2 into 2n கிடைச்சிருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த 2வும் 8 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும், தட் இஸ் 4n வரும். இந்த இடத்துல 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா n² வரும். ஸோ இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகே, இப்படி பண்ணீங்கன்னா அகைன் இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 4n பிளஸ் n² கிடைச்சிருக்கும். பாத்தீங்களா? ரெண்டு ஆன்சருமே சேம் தான். அதனால இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, எனிவே 480 is equal to 4n plus n square நமக்கு கிடைச்சிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 480 ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு 0 வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் 4n + n² - 480 கிடைக்கும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டராக எழுதிக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் n² டேர்ம், அதுக்கப்புறம் n டேர்ம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். n² + 4n - 480 நமக்கு கிடைக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடைச்சிடும். இதை எப்படி சால்வ் பண்றது? இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இதோட டிகிரி வந்து 2 இருக்கு. அப்ப இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இந்த n² பக்கத்துல 1 இருக்கதா அர்த்தம். 1 × -480. இப்போ -480. ஓகே, இந்த -480 தான் நாம வந்து 2 நம்பரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது -480 கிடைக்கணும். ஓகே, இந்த -480 இப்போ 2 நம்பர் இருக்குப்பா. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ்ல வருது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் பிளஸ்ல இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதுலயே நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஏன்னா 2 நம்பர் அப்படிங்கிறப்போ ஒரு நம்பர் பெரிய நம்பராகவும் இன்னொரு நம்பர் சின்ன நம்பராகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்போ நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. என்னன்னா பெரிய நம்பரோட சைன் பிளஸ் ஆகும், சின்ன நம்பரோட சைன் மைனஸா இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய நம்பரோட சைன் மைனஸ் ஆகும், சின்ன நம்பரோட சைன் பிளஸ் ஆகும் இருந்திருக்கலாம். கரெக்டா? இதுல எது நமக்கு கரெக்டா சூட் ஆகும் அப்படின்னு நாம யோசிக்கிறோம். அதை எதை வச்சு டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க இந்த n டேர்ம்ஸ், இங்க இருக்கு பாருங்க இந்த 4n இருக்குல்ல, இதை வச்சுதான் நாம டிசைட் பண்ணணும். ஏன்னா அந்த 2 நம்பரை நாம சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூ தான் இது. இது வந்து பிளஸ்ல இருக்கு. ஓகே, இது பிளஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? பெரிய நம்பரோட சைன் பிளஸ்ல இருந்திருக்கு. கரெக்டா? அப்போ இதுதான் நம்மளோட சாய்ஸா இருக்கணும். ஓகே, அப்ப பெரிய நம்பருக்கு சைன் பிளஸ்ல இருக்கணும், சின்ன நம்பருக்கு சைன் மைனஸ்ல இருக்கணும். அப்போ 2 நம்பரா பிரிக்கணும், மல்டிப்ளை பண்ணும்பொழுது -480 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது இந்த 4n வரணும். ஓகே, அந்த மாதிரி இதை நாம பிரிக்க போறோம். இங்க ரஃப் காலத்துல 480 வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் இதை எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 இருக்கு. சரியா? இந்த இடத்துல பாருங்க 2 3s are 6, 6 5s are 30. 30 இருந்து 16 மைனஸ் பண்ணா 4 வருமானா வராது. அப்போ இதை நாம எடுக்கக்கூடாது. புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை இருந்து கம்பைன் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 3s are 12. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40. 40 இருந்து 12 மைனஸ் பண்ணா கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப இந்த காம்பினேஷன் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்போ இதை கொஞ்சம் அதிகம் பண்ணி பார்க்கலாம். அதாவது இது கூட இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. இந்த இடத்துல 2 2s are 4, 4 5s are 20. இப்போ பாருங்க 24 இருந்து 20 வந்து சப்ட்ராக்ட் பண்ணா 4 கிடைக்கும். கரெக்டா? அப்போ இதை நாம எடுத்துக்கலாம். அப்போ இதுல இருக்க பெரிய நம்பர் நமக்கு 24 இங்க எடுத்து போட்டுக்கணும், சின்ன நம்பர் 20 இங்க எடுத்து போட்டுக்கணும். ஓகே, ஸோ 0 is equal to n². அப்போ இந்த பிளஸ் 4nக்கு பதிலா நாம என்ன எடுத்து எழுதிக்கலாம்? 24n - 20 எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு -480 இருக்கு. ஓகே, அதாவது 24n - 20n - 480. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் 24ஐயும் -20 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -480 வரும். அதுவே 24 20 வந்து சப்ட்ராக்ட் பண்ணா 4ம் கிடைச்சிடும். அப்போ இது நமக்கு கரெக்டா இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நான் என்ன காமனா வெளில எடுத்துறேன். அப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்னா, இந்த இடத்துல n இருக்கும், இந்த இடத்துல 24 இருக்கும். அப்புறம் மிச்சம் இருக்க இந்த 2 டேர்ம்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா -20 வந்து காமனா வெளில எடுக்க போறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? n இருக்கும், இங்க மைனஸும் வெளில போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன காமனா வெளில எடுத்து 20 வந்து காமனா எடுக்கிறோம் இல்லையா? அப்போ 20 வந்து காமனா வெளில எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? பிளஸ் 480 டிவைட் பை 20 போடுங்க, 24 கிடைக்குது. ஓகே, ஸோ 0 is equal to, இப்போ இங்க வந்து ஒரு n plus 24 இருக்கு, இந்த இடத்துல ஒரு n plus 24 இருக்கு. இதை ரெண்டத்தையும் காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் இதுல n இருக்கும், இந்த இடத்துல -20 இருக்கும். ஓகே, நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா n plus 24 into n minus 20 equal to 0ன்னு கிடைச்சிருக்கு.
ஓகே சரி, அப்போ இது ரெண்டுத்தையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? n plus 24 equal to 0 கிடைக்கும் and n minus 20 equal to 0 கிடைக்கும். n plus 24 equal to 0னா n equal to minus 24 வந்துரும். இதுவே n minus 24 equal to 0னா n equal to 20 கிடைக்கும். கரெக்டா? பட் நமக்கு என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். கரெக்டா? என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ இட் ஷுட் பி பாசிட்டிவ். கரெக்டா? ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ங்கிறப்ப கண்டிப்பாக பாசிட்டிவாக தானே இருந்திருக்கணும். அப்போ இந்த -24 நம்ம எடுக்கக்கூடாது, 20 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 20. அதாவது இந்த ஆட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது 5 + 7 + 9 + எக்ஸெட்ரா, இதில் 20 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்கும் பொழுது தான் நமக்கு இந்த 480 வேல்யூ கிடைக்குது. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 20. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.